சுமார் 800 கோடி ரூபாய் செலவில் 26 ஏக்கர் நிலப்பரப்பிலிருந்து இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. 2019இல் இந்த கோயிலுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த கோயிலின் கட்டுமானத்தில் வெள்ளை பளிங்கு கற்கள் மற்றும் இளஞ்சிவப்பு மணக்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கோயிலின் சுவர்களில் உள்ள அழகிய சிற்பங்கள் ராமாயணம், சிவபுராணம் மற்றும் ஜெகநாதர் யாத்திரையின் கதைகளை சித்தரிக்கின்றன. கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடமும் இந்த கோயிலில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் பூஜை மற்றும் சடங்குகளுக்கான பிரத்யேக வசதிகள் மட்டுமல்லாது மேலும் பல சிறப்புகள் உள்ளன. உதாரணமாக, கோயிலின் ஒரு பகுதியில் வாரணாசியில் உள்ள புகழ்பெற்ற படிந்துறைகளை போன்ற ஒரு இடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலின் 7 புறங்களில் ஐக்கிய அரபு எமிரேட் 7 எமிரேட்டுகளை குறிக்கின்றன. ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது பின் இந்த கோயிலுக்கான நிலத்தை நன்கொடையாக அளித்துள்ளார். துபாயில் இந்து கோயில் இருந்து அதற்கு நாங்கள் செல்வோம், ஆனால் அது இப்போது மூடப்பட்டுள்ளது. இதனால் சற்று வருத்தத்தில் இருந்தோம். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு இந்து கோயில் இங்கு திறக்கப்படுவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினார். அபுதாபியில் வசிக்கும் இந்திய வம்சாவளி பெண்ணான ஜஸ்வின் குஜரால் மேலும் அபுதாபிக்கு வந்தால் இங்கிருக்கும் பிரம்மாண்டமான மசூதிகளுக்கும் நாங்கள் குடும்பத்தோடு செல்வோம். இப்போது செல்வதற்கு இந்த கோயில் உள்ளது. எனவே இந்த கோவில் எப்போது திறக்கப்படும் என நாங்கள் ஆவலாக காத்திருக்கிறேன் என்கிறார் ஜவா சுரேஷ். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சஞ்சய் ஆச்சாரியா நம்மிடம் பேசுகையில், ஐக்கிய அரபு எமிரேட்டில் ஒரு இந்து கோயில் திறக்கப்படுவது மிகவும் நல்ல விஷயம். கோயில் திறப்பு விழாவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் என்றார்.